بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشع لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأولين والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: وعن أنس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا خير خلق الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا رسول رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நம் உயிரினும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடிமாறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இந்த மார்க்கத்தை நமக்கு இலகுவாக ஆக்கி தந்த நாற்பெரும் இமாம்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், நல்லோர்கள் மற்றும் இங்கு குமிழி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய முதல் காணிக்கையான சலாமை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு இந்த புனிதமான மாதத்தில் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது தின பெருவிழாவை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கும் சூழலில் அவர்களின் நபி அவர்களுடைய பற்றிய செய்திகளை நாம் சொல்லவும் அதனை கேட்கவும் நாம் இங்கு வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இங்கு எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதுபோல் அவனுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் அன்னலம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த சொர்க்கத்தில் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தில் நம்மளை ஆழ்த்தி அருள் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் அனைவரும் அவரவர்கள் பல லட்சியத்தின் பக்கமும் பல இலக்குகளின் பக்கமும் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் லட்சியம் என்ற ஒன்று இருக்கிறது. அவரவர்களுடைய லட்சியம், அவரவர்களுடைய இலக்கு அவரவர்களுடைய தரத்தை பொறுத்து, அவர்களுடைய அந்தஸ்தை பொறுத்து, அவர்களுடைய அதிகாரத்தை பொறுத்து மாறிக்கொண்டிருந்தாலும் எல்லா நபர்களுக்கும் ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. குடிசை வீட்டில் வாழும் நபருக்கு
ஒரு ஓட்டு வீட்டிலாவது வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு ஓட்டு வீட்டில் வசிக்கக்கூடிய ஒருவருக்கு அடுத்து ஒரு நடுத்தரமான ஒரு இல்லத்தை கட்டி சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கும். நடுத்தர இல்லத்தில் வாழக்கூடியவனுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டி வைத்து அதில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். பங்களாவில் வாழ்பவனுக்கு மேலும் மேலும் பல நிலங்களையும் இடங்களையும் வாங்கி குவிக்க வேண்டும் என்ற லட்சியமும் ஆசையும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் லட்சியம் இருக்கிறது, எல்லாருக்கும் இலக்கு என்ற ஒன்றும் இருக்கிறது. என்றால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர்களுடைய இலக்கு அது என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அனைத்து முஸ்லிம்களுடைய இலக்கும் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் சுவனபதியில் நுழைய வேண்டும், அங்கு அன்னலம் பெரும்பாரோடு கூடி அங்கு நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த திருலிக்காவை தரிசனத்தை பார்க்க வேண்டும். இந்த லட்சியம்தான் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் உண்டாக வேண்டிய லட்சியம். இம்மையில் வாழ்வில் பல லட்சியங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், அதனை பலதை அவர்கள் அடைந்திருந்தாலும், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு உண்மையான ஒரு முஃமினுக்கு வேண்டிய லட்சியம் என்பது நாளை நாம் சுவனம் சென்று அங்கு நிம்மதியான ராகத்தான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை முன்வைத்துதான் நம்முடைய அமல்களும் நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் இம்மையில் நம்முடைய தாக்கத்திற்கு அளவுக்கு சக்திக்கு அளவு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சுவனம் நுழைய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. சுவனம் உங்களுக்கு நான் தருகிறேன், சுவனத்தை நான் இன்னென்ன வசதிகளோடு படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்கடுக்காக சுவனத்தை பற்றி வர்ணித்தும் கூறுகிறான். எல்லாம் நமக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த சுவனத்திற்கு நாம் செல்வதற்கு உண்டான அமல்களை நாம் செய்திருக்கிறோமா என்றால் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய ஆயுட்காலம் முழுவதும் இபாதத்துகளில் ஈடுபட்டாலும், அவனை ஆயுட்காலம் முழுவதும் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் ஒருவன் நின்று வணங்கி தொழுதாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த ஒரு நிஅமத்திற்கு அது ஈடாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு நிஅமத்துக்கு கூட அது ஈடாகாது. இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்படி அவன் நன்றி செலுத்துவதாக எண்ணி அவன் தயாராகி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகல் காலங்கள் எல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று அவன் வணங்கினாலும், அல்லாஹு உனக்கு இந்த மூச்சை இழுத்து விடுவதற்கு அல்லாஹ் தஆலா நிஅமத்து செய்தான் அல்லவா ஒரு வினாடிக்கு, இந்த நிஅமத்திற்கு நீ வாழ்நாள் முழுவதும் அமல் செய்தாலும் அது ஈடாகாது என்பதாக இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது நம்முடைய அறியாமையை தான் அது நமக்கு விளக்கி காட்டுகிறது. நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியாது, அதற்கு தகுதியானவர்களும் நாம் கிடையாது. மாறாக நாம் எப்படி சொர்க்கம் நுழைய முடியும்? வெறும் 2 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் நுழைய முடியும். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர முடியும். அந்த சுவனத்தை கண்ணால் கூட காண முடிய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ரஹ்மத்தும் இருந்தால் மட்டும்தான் நாம் சுவனம் நுழைய முடியுமே தவிர, மாறாக நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக நிச்சயமாக நாம் சுவனம் செல்லலாம் என்று எண்ணிவிட்டால் நம்மை விட அறிவீனர்கள் நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது. சரி, எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் எவ்வாறு பெறுவது?
அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் நமக்கு அவசியப்படுகிறது, தேவைப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வேண்டும். நாம் பிரியம் வைத்தால் மட்டும் பத்தாது, அல்லாஹு நம்மின் மீது பிரியம் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். அடுத்ததாக விஷயம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிய வேண்டும். கண்டிப்பாக ஆதமுடைய மக்கள் அனைவரும், கண்டிப்பாக சந்ததியினர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் பாவம் இழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், ஆனால் அந்த பாவம் இழைத்தவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு கொண்டார்கள் அல்லவா, அவர்கள்தான் அந்த பாவம் செய்தவர்களையே மிகவும் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே தவறு என்பது அது மனித வாழ்வில் இயல்பாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த தவறிலிருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு அருள் புரிந்தால் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரஹமத்தாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் அவனுடைய ஹுப்பும் அவனுடைய பிரியமும் அதுபோல் அவனுடைய மக்ஃபிரத்தும் நமக்கு செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு தான் நாளை அல்லாஹ்வுடைய நமக்கு சுவனத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ரஹ்மத்தாக இருக்கிறது. இந்த ரெண்டு ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்குவதற்கு இந்த ரெண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? அதனுடைய வழியை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபுக்கும். நபியே, நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்தொடருங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பணித்து காட்டுகிறான். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்பவும் செய்வான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் அழித்தும் விடுவான், மன்னித்து தருவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிறவன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளனும் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனுமாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெறுவதற்குண்டான வழி அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக சொன்னான். அது இத்திபாஉன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்வதுதான் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்கும் என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த செய்தியை நமக்கு குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவித்தும் காட்டி கொடுத்து விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இந்த ரெண்டு விஷயங்களில் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய பிரியமும், மற்றொன்று அல்லாஹ்வுடைய பாவ நமக்கு வழங்கக்கூடிய அந்த மன்னிப்பு. இந்த ரெண்டு விஷயமும் நபி அவர்களை பின்பற்றுவதிலே தான் இருக்கிறது. நபி அவர்களை நாம் பின்பற்றுவது என்றால் என்ன? நபி அவர்களுடைய திரு சுன்னத்துகளை நாம் நம்முடைய வாழ்வில் அமலாக கொண்டு வர வேண்டும். வெறும் சுன்னத்து சுன்னத்து என்று வாயளவில் நாம் பேசுவதால் மட்டும் நாம் சுன்னத்தை பின்பற்றியவர்களாக ஆக முடியாது. அதை நாம் நம்முடைய செயல் வடிவத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த சுன்னத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். சுன்னத்தை பேணக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக பாவத்தினுடைய காரியங்களில் ஈடுபட மாட்டார். சுன்னத் என்பது நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய பரலான வணக்க வழிபாடுகளில் நாம் ஏதேனும் தவறிழைத்தோம் என்று சொன்னால் அதற்கு ஈடாக இருப்பது இந்த சுன்னத்து தான். இந்த சுன்னத்தை நம் வாழ்வில் நம்ம எல்லா நேரங்களிலும் சுன்னத்தை நாம் கடைபிடிப்பவர்களாக மாற வேண்டும். அருமை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து ஒரு தினம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமை மகனே, உனக்கு நீ காலையிலும் மாலையிலும் எந்த மனிதர்களின் மீதும் குரோதம் கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் உன்னால் நுழைய முடியும் என்று சொன்னால், காலையிலும் மாலையிலும் நீ உன்னுடைய விடியலும் உன்னுடைய இரவு எல்லாம் எந்த மனிதர்களின் மீதும் நீ குரோதம் கொள்ளாத நிலைமையில் நீ அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் நீ அவ்வாறு செய்து கொள். ஏனென்றால் சுன்னதி, அப்படி யாரின் மீதமும் குரோதம் கொள்ளாமல் வாழ்வது என்பது என்னுடைய வழிமுறைகளில் இருந்தும் உள்ளதாகும்.
என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் சொன்னார்கள், மன் அஹப்ப சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை ஒரு சுன்னத்தை விரும்புகிறாரோ பக்கத அஹப்பனி, நிச்சயமாக அவர் என்னை விரும்பியவராக மாறிவிட்டார். வமன் அஹப்பனி, யார் என்னை விரும்புகிறார்களோ கான மைய ஃபில் ஜன்னா, அவர் என்னோடு நாளை சுவனத்தில் இருப்பார் என்பதாக இமாம் துர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்யப்பட்ட ஹதீஸில் நாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இந்த ஹதீஸை கேட்க முடிகிறது. அருமையானவர்கள், ஒரு சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்றாட நம் வாழ்நாட்களில் எத்தனை சுன்னத்துகளை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை எண்ணிக்கையிலான சுன்னத்துகளை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு படிப்பினை தான். நபி அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமுதாயம் கண்டிப்பாக யாருக்கும் முன்பாகவும் தலை கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய சூழல் கண்டிப்பாக ஏற்படாது. காரணம், நாம் பின்பற்றக்கூடிய சுன்னத் என்பது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாய் இருப்பதன் காரணத்தால் அதை விட்டுவிட்டு இன்று நாம் நம்முடைய ரோல் மாடல்களாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக பலவர்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய வாழ்க்கையும் அது பரிபூரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. எந்த மனிதராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறுபுறம் என்று பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு குறைவுள்ள வாழ்க்கையாகவே அமையும். என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு இடத்திலும் நபி அவர்களுடைய இடத்தில் வாழ்வில் ஒரு குறையை நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சுன்னத்தை, இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது நீங்களோ நாமோ அல்லது நபி அவர்களுடைய பெற்றோர்களோ கிடையாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த சுன்னத்தைகளையும் அந்த ஒழுக்க பண்புகளை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய படிப்புனை ஆசான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மாணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசானிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் அது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த சுன்னத்தான அந்த வழிமுறையில் நிச்சயமாக நாம் ஒரு குறையையும் நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. அந்த சுன்னத்தை நாம் நம்முடைய வாழ்வில் புகுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதே தவிர மாறாக ஒரு மீலாது நமக்கு வரும்பொழுது முஃமின்களுக்கு அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். முஃமின்களுக்கு சந்தோஷம் கொள்ளாத பலவர்கள் இருப்பார்கள், அவரை பற்றி நாம் பேச வேண்டாம். கண்டிப்பாக முஃமின்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குமா என்று கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை நாம் பல வழிகளிலும் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்றால் ஒரு மீலாதோடு மட்டும் நம்முடைய சந்தோஷம் என்பது அது முடிந்துவிடக் கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு சுன்னத்துகளை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். சிறிய சுன்னத்துகள், நாம் சிறியதாக காணக்கூடிய சுன்னத்துகள். செருப்பணியும் போது வலது காலில் அணிய சொன்னார்கள், இடது காலில் கழட்டி விட சொன்னார்கள். இதை நாம் பின்பற்றுகிறோமா? உறங்கும் போது ஒழு செய்து விட்டு உறங்குங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிஸ்வாக் செய்து விட்டு உறங்குங்கள் என்று சொன்னார்கள். எதற்காக? சுன்னத்துகளை நாம் பேணுவதன் மூலமாக நமக்கு தான் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கிறது. இன்று ஆய்வறிக்கையில் சொல்கிறார்கள், யார் உறங்குவதற்கு முன்பாக மிஸ்வாக்கு பல் துலக்குகிறார்களோ அவர்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பாக அவர்களை நெருங்காது என்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலதுபுறத்தில் நீங்கள் சாய்ந்து படுங்கள் என்று சொன்னார்கள். வலதுபுறத்தில் சாய்ந்து படுப்பவர்களுக்கு மிக சீக்கிரமாக செரிமானத்தன்மை அவர்களுக்கு இருக்கும் என்பதாக ஆய்வறிக்கையில் இன்று அறிவியல் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் 1500 வருட காலத்திற்கு முன்பு அந்த மக்கா மாநகரில் இருந்து ஒரு மாமனிதர் இந்த விஷயங்களை எல்லாம், இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்வது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை புகுத்தி நமக்கு காட்டிக் கொண்டார்கள். என்றால் அந்த சுன்னத்தை நம்மை விடவும் அந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? நாமெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் அல்லவா? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே மிகச்சிறந்த சமூகம் அது நீங்கள் தான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான். சிறந்த சமுதாயம் என்று சொன்னான். மற்ற நபிமார்களுக்கு இல்லாத அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து காண்பித்தான். எதனால்? நம்முடைய உம்மத்தினுடைய அமல், நாம் செய்யக்கூடிய அமலின் மூலமாகவா? நிச்சயமாக கிடையாது. அதெல்லாம் நமக்கெல்லாம் வாய்ப்பு ஒரே காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணத்தால் மட்டும்தான் அந்த அந்தஸ்துகளையும் எல்லாம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்றால் நம்முடைய
வாழ்க்கையில் நாம் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை மதிக்காமல் தொச்சமாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த புனிதமிக்க மீலாதின் மூலமாக நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று முதல் என் வாழ்நாளில் சில சுன்னத்துகள், இந்த சுன்னத்துகளை என்னுடைய மரணம் வரை நான் நிச்சயமாக விடமாட்டேன், இதை கட்டாயமாக நான் கடைபிடிப்பேன் என்பதாக நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அதனுடைய பலன் என்பது உங்களுக்கு உங்களுடைய இன்மை வாழ்விலும் நீங்கள் அனுபவித்து பார்ப்பீர்கள். நாளைக்கு அது மறுமையில் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். நான் செய்த இந்த ஒரு சின்ன அமலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த அந்தஸ்தை இந்த மறுமையில் கொடுத்தானா, இந்த சுன்னத்துக்காக இந்த நன்மையை கொடுத்தானா என்று நாம் யோசித்து பார்க்கும் அளவிற்கு அந்த சுன்னத்துக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே சுன்னத்துடைய விஷயங்களில் நாம் கவனங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே சுன்னத்தை பேணுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பிரியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறதோ அப்போது அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத், அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நாம் ஒன்று சேர்ந்து விடுகிறோம். எனவே இரண்டு விஷயங்களில் ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத். கண்மணி நாயகமுடைய ஷஃபாஅத் இல்லாமல் நாளை நான் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அருமை நாயகத்தினுடைய ஷஃபாஅத் இல்லை என்று சொன்னால் அந்த மஹ்ஷர மைதானத்திலிருந்து ஒரு எடுத்து வைப்பதற்கு நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகத்துடைய ஷஃபாஅத், அந்த ஷஃபாஅத் அதை நம்பி மட்டும்தானே நாமெல்லாம் இருக்கிறோம். அஹ்மது ரஸாகான் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ என்று போற்றப்படக்கூடிய அஹ்மது ரஸாகான் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய உருது கவிதையில் சொல்லு காட்டுவார்கள், நான் எதற்காக பயப்பட வேண்டும், நான் எதற்காக வேண்டி நான் பயப்பட வேண்டும்? ஓ மக்களே, நீங்கள் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? நிச்சயமாக நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நமக்கு ஷஃபாஅத் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். நமக்காக அவர்கள் ஷஃபாஅத் செய்யவும் காத்திருக்கிறார். எனவே நீங்கள் ஏன் இப்படி பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கண்மணி நாயகத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள், அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்று அஹ்மது ரஸாகான் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு அந்த கவிதையின் வாயிலாக எடுத்து சொன்னார்கள். கவிதை 2 வரி கவிதை, ஆனால் அதனுடைய கருத்துகளோ எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் அந்த கருத்துகளுடைய சிறப்பை நம்மால் எழுதி முடிக்கவே முடியாது. இமாம் பூசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினார்கள். மிகப்பெரிய கவிஞர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை விளக்கம் நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது தனி புத்தகங்களாக நாம் வெளியிடலாம். அந்த அளவுக்கு அரபி இலக்கியத்தில் புலமை மிக்கவர் அந்த பூசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இன்றும் உலக அளவில் புகழ்பெற்ற புர்தா என்ற அந்த காவியத்தை இயற்றியதற்கு பிறகு இமாம் பூசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கடல் முன்பாக நின்று சொன்னார்கள், இதோ நான் ஒரு கவிதையை இயற்றிவிட்டேன். இந்த கவிதை உலக அளவில் இன்று பிரசித்தி பெற்றதாக மிகவும் பிரபலமாக ஆயிருந்தாலும் நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நான் பாடிய இந்த புகழ் என்பது ஒரு அந்த கடலில் தங்களுடைய கையை முக்கி சொன்னார்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு துளி நீருக்கு கூட சமமாகாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் என்பது அது மிகப்பெரிய கடல் அல்ல, மிகப்பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் ஒரு சின்ன துளி அளவு கூட இன்று உலகத்தில் வாழக்கூடிய நம்மால் அவர்களை புகழ்ந்து நம்மால் அடையவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகா சமுத்திரமாக இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அடுத்ததாக சொன்னார்கள், எப்படி நீங்கள் சுன்னத்துகளை பின்பற்றுகிறீர்களோ நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸலவாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் மற்ற அவனுடைய அடியார்களை செய்யும்படி கட்டளை இடுகிறான். தொழுகுங்கள் என்று சொன்னான், ஜகாத்து செய்யுங்கள் என்று சொன்னான், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னான், எல்லா விதமான நற்காரியங்கள் நற்குணம் உடையவர்களாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். எல்லாம் சொன்ன அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தான் அதை செய்வேன் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹுவாகிற நானும் இன்னும் என்னுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, அருமை நாயகத்தின் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஸலவாத் என்றால் நாம் சொல்வதை போல அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அது ஸலவாத் என்று சொன்னால் கண்மணி நாயகத்தினுடைய அந்த கண்ணியமான அந்த அந்தஸ்தை மேலும் 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 உயர்த்தி காட்டிக்கொண்டே இருப்பது. இதை வினாடிக்கு வினாடி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டே இருக்கிறார். மலக்குமார்களுடைய ஸலவாத் என்பது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அந்த கண்மணி நாயகத்தின் மீது நீங்க ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று சொன்னான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொன்னான், யா அய்யுஹன் நாசு என்று கூறவில்லை. ஓ மக்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. ஏன்னா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கண்டிப்பாக தெரியும் நபி அவர்களின் மீது எவரெல்லாம் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் மூமின்கள். எனவே மூமின்கள் தான் ஸலவாத்தை சொல்லுவார்கள், மக்கள் அனைவரும் ஸலவாத்தை சொல்ல மாட்டார்கள் என்று பல இடத்தில் ஓ மக்களே, ஓ மனிதர்களே மனிதர்களே என்று அல்லாஹு தஆலா பார்த்து சொன்ன அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள், இன்னும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அவருடைய மதுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எத்தனை 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 இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். எல்லா நபிமார்களை அல்லாஹ் தஆலா பெயரிட்டு அழைத்தான். யா மூசா, யா ஈசா, யூசுப், இப்ராஹிம், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா பெயரிட்டு அழைத்தான். ஒரு இடத்தில் அருமை நாயகத்தை அழைக்கக்கூடிய இடத்தில் எந்த இடத்திலும் யா முஹம்மது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்ததாக குர்ஆனில் நாம் காணவே கிடைக்காது. நாலே 4 இடங்களில் முஹம்மது என்ற அந்த பெயர் அங்கு வந்திருக்கிறது. அது நேர்மறையாக நபி அவர்களுக்கு வந்த ஆயத்து கிடையாது. வேறொரு இடத்தில் நபி அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய இடத்தில் அந்த பெயரிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னானே தவிர வேற எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா இத்தனை நபிமார்களை பெயரிட்டு அழைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலும் கூட கண்மணி நாயகத்தை பெயரிட்டு அழைக்கவில்லை. இதைவிட ஒரு புகழ் வேண்டுமா? நாம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஓ மூமின்கள், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகள், நபி அவர்களுக்கு முன்பாக நின்று சத்தமாக நீங்க பேச வேண்டாம். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். தனக்கு அந்த விஷயத்தை தனக்கு அவன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நின்று தக்பீர் இட்டு சப்தமாக கிராத்தை நாம் ஓதுகிறோம். கிராத்தை சப்தமாக ஓத வேண்டிய தொழுகைகளில் நாம் கிராத்தை சப்தமாகத்தானே ஓதுகிறோம். அல்லாஹ்வுக்கு முன்பாக சப்தமாக ஓத சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு முன்பாக, தன்னுடைய நபிக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனுடைய ஆயத்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நபிக்கு முன்பாக உங்களுடைய சப்தத்தை, குரலை உயர்த்த வேண்டாம். விளக்கி சொன்னான், உயர்த்த வேண்டாம். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட அமல் செய்த அவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அமலை நான் துச்சமும் மதிக்க மாட்டேன். உன்னுடைய அமல் அத்தனையும் வீணாகிவிடும். என்னுடைய நாயகத்திற்கு முன்பாக உன்னுடைய குரல் உயர்த்தி பேசினால் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. இந்த உலகத்தில் இருக்க அத்துணை வஸ்துக்களும் உங்களுக்காகத்தானே நாம் படைத்தோம் என்று நம்மை பார்த்து சொன்னாலும் அதனுடைய இமாம் முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள், இது உங்களுக்காக அல்லாஹ் சொல்லவில்லை, உங்களை யாரின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாகத்தானே. எனவே அவன் படைத்த அத்தனை வஸ்துக்களும் அது எல்லாமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு செய்த புகழ் என்பது எண்ணி நம்மால் எழுதி தீர்க்க முடியாத அத்துணை புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி சிறப்பித்திருக்கிறார். நாம் ஓதக்கூடிய மௌலிதுகள் எல்லாம் அதில் ஒரு சிறிய ஒரு அங்கம் மட்டுமே தவிர அல்லாஹ் நபி அவர்களை புகழ்ந்ததை போல, அல்லாஹ் நபி அவர்களை பாடி புகழ்ந்ததை போல, அல்லாஹ் நபி அவர்களை மெய்மறந்து அவன் என்னவெல்லாம் எந்த அளவுக்கு புகழுடைய எல்லைக்கு கடந்து சென்று புகழ வேண்டுமோ அத்துணை புகழையும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா புகழ்ந்திருக்கிறான். குர்ஆனிலே புகழ்ந்தும் காட்டியிருக்கிறான். நாம் ஓதக்கூடிய மௌலிதெல்லாம் அதில் ஒரு சிறிய ஒரு துளி மட்டுமே. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் நேசம் கொள்பவராக மாற வேண்டும். குறிப்பாக நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் நாயகத்தை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நாயகம் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு நபி அவர்களுடைய பெயரே தெரிகிறது இல்லை. மதரசாவுடைய கல்வியில் ஏற்பட்ட சிக்கல்,
நபி அவர்களுடைய பெயர், நபி அவர்களுடைய வம்ச பரம்பரை, நபி அவர்களுடைய அருமை தகப்பனாருடைய பெயர், அருமை தாயாருடைய பெயர், நபி அவர்களுடைய வாழ்நாளில் எத்தனை நாட்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள், எத்தனை நாட்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள், நபி பட்டம் அவர்களுக்கு எப்பொழுது கிடைத்தது, வரலாற்று சிறப்புமிக்க ஹிஜ்ராவுடைய பயணம், வரலாற்று சிறப்புமிக்க பத்ருனுடைய போர், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளில் இருந்து ஒரு சின்ன அளவு கூட நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு இன்று நாம் அந்த ஸலவாத்துடைய சிறப்பையும் நபி அவர்களுடைய சிறப்பை நாம் எடுத்து கூட சொல்லாமல் நாம் மறந்து விட்டு இருக்கிறோம். விளைவு இன்று நம்மளுடைய மக்கள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல், இன்று அவர்கள் பெற்றோர்களை மதிக்காமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பாக அவர்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் படிக்க தவறிவிட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் தவறிவிடவில்லை, பெற்றோர்கள் தவறவிட செய்து விட்டார்கள். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில், குறிப்பாக மார்க்க கல்வி கற்கக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்கள் பகுதி உள்ள மதரசாவிற்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். குறிப்பாக சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஏன் சுன்னத் வல் ஜமாஅத் மதரசா என்று சொன்னால், அங்கதான் நபி அவர்களுடைய மதுகையும் நபி அவருடைய சிறப்பையும் சொல்லிக் கொடுப்பது என்பது சுன்னத் வல் ஜமாஅத் மதரசாவில் தான் சொல்லுவார்கள். மற்ற மதரசாக்களில் நபி அவர்களை சாதாரண ஒரு மனிதர் என்று நமக்கு எடுத்து காட்டுவார்கள். அதல்ல, அங்கு சென்றோம் என்று சொன்னால் நம்ம வாழ்வில் கிடைக்கக்கூடிய பரக்கத்து கூட சில நேரம் நம்மை விட்டு விலகிவிடும். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மதரசாவிற்கு நாம் சென்று நாம் படித்தால்தான் நபி அவர்களுடைய அந்த சீராக்களை, அந்த வரலாறுகளை நம்முடைய குழந்தைகள் சிறிதளவாவது அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையும். எனவே ஸலவாத்துடைய விஷயத்தில் நாம் மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும். மிகவும் அதற்கு நம்முடைய வாழ்க்கை தினமும் இன்றைய முதல் நான் சுமார் ஒரு நாளைக்கு ஒரு 100 ஸலவாத்தாக நான் சொல்லுவேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். பெரிய விஷயம் கிடையாது. 5 வக்துக்கு பிறகு 20 ஸலவாத்து சொல்வதற்கு எத்தனை நேரம் நமக்கு எடுத்துக்கொள்ளும்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத், இப்படி ஒரு 20 ஸலவாத் 5 வக்துகளுக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் 100 ஸலவாத்துகள் ஆகிவிட்டது. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக ஸலவாத்துகளை நாம் அதிகப்படுத்தி சொன்னோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மைகள் எழுதி தீர்க்க முடியாது. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸலவாத்துடைய நன்மைகளை மட்டும் நம்மால் எழுதி பார்த்தாலும், எத்தனை எழுதினாலும், நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களை பேனாவாக மாற்றியும், உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களை எல்லாம் எழுதக்கூடிய மையாக நீங்க மாற்றி ஸலவாத்துடைய சிறப்பை நீங்கள் எழுதி தொடங்கினீர்கள் என்று சொன்னால், அந்த ஸலவாத்துடைய சிறப்பில் ஒரு புள்ளி அளவை கூட உங்களால் சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை சிறப்புகள் ஸலவாத்திற்கு இருப்பதாக அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். எனவே ஸலவாத்தை நாம் கண்டிப்பாக, அந்த ஸலவாத்தை நாம் ஓதக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஸலவாத்து நாம் சொன்னோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது 10 ஸலவாத்து சொல்கிறான். நம்மின் மீது 10 ஸலவாத்து சொல்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து ஸல்லல்லாஹு அப்படி சொல்வது கிடையாது. இந்த நபருடைய பேரை சொல்லி சொல்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு 10 ரஹ்மத்துகளை வழங்குகிறான். அந்த 10 நம்ம செய்த பாவங்களில் இருந்து 10 பாவங்களை மன்னிக்கிறான். நம்முடைய தரஜாக்களில் 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். சொல்லிக்கொண்டே செல்லலாம். நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் நமக்கு சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஒரு சலாமை சொல்கிறார்களோ கண்டிப்பாக அவருடைய சலாமை மலக்குமார்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து எத்தி வைப்பார்கள், நான் அவர்களுக்கு பதில் திருப்பி சொல்லுவேன் என்று சொன்னார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று கண்மணி நாயகம் நம்மளை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சலாமுக்குண்டான சிறப்பு எவ்வளவாக இருக்கும்? நாம் சிந்தித்து, ஒரு சாதாரண ஒரு மனிதர் சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் வேற எந்த மார்க்கத்திலும் இல்லாத, வேற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு அருமையான விஷயம். தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் யாரை பார்த்தாலும் அவன் முஸ்லிமா, அவனை பார்த்தவுடன் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல் என்ற அந்த பண்பு என்பது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதர்களுக்குள்ளே நாம் சலாமை பரிமாறிக்கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக மறுபடி நமக்கு வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்லுவார்கள். நம்மின் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற துவாவை கண்மணி நாயகம் செய்து விட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் வேற என்ன நமக்கு தேவைப்படும்? அதை விட ஒரு மிகப்பெரிய துவா உலகத்தில் யாருக்கும் தேவைப்படாது. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமா? நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை, கடன் தொல்லையா, தலைக்கு மிஞ்சிய கடனா, ஸலவாத்து சொல்லுங்கள். சொல்லிக்கொண்டே இருங்கள். கடன் தீர வேண்டும் என்ற நியத்தில் சொல்ல வேண்டாம். நான் ஸலவாத்தை சொல்லுவேன்,
கண்டிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தால் கண்டிப்பாக என்னுடைய கடன் தீரும் என்ற நியத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். அதனுடைய பலனை மிக விரைவில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய நோய் வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? மருத்துவர்களின் மூலமாக கூட குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் வெறும் ஸலவாத்தின் மூலமாக குணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. உங்களுக்கு வீடு பிரச்சனையா? வீட்டில் நிம்மதி இல்லையா? வீட்டில் சண்டையா? வீட்டில் குழப்பமா? பெற்றோர்களுக்கு மத்தியில் இணக்கம் இல்லையா? அல்லது மக்கள் பெற்றோர்களை மதிக்க மாட்டேங்கிறார்களா? எந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்றது கிடையாது. இல்லற வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனை முதற்கொண்டு உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒரு மருந்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு தனியாக கொடுத்த ஒரு மருந்து இருக்கிறது என்று சொன்னால் அது ஸலவாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லும்போது நம்முடைய எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். நாம் அதில் சந்தேகிக்க கூடாது. நான் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன், என் பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக தீர்ப்பான் என்ற உள்ளத்தில் உறுதியோடு நாம் சொன்னால் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நம்முடைய லட்சியமாக இருக்கக்கூடிய சுவனபதியில் நாம் நுழைவதற்கு 2 விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டது. ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், மற்றொன்று கண்மணி நாயகத்துடைய ஷஃபாஅத்தும். ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய சுன்னத்துகளை வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நமக்கு ஷஃபாஅத்து வேண்டுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். யார் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கிறார்களோ கியாமத் நாளில் எனக்கு அருகாமையில் மிகவும் எனக்கு நெருக்கமாக இருப்பவர் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? போட்டியிட்டுக் கொண்டு ஸலவாத்தை சொல்லுவார்கள். ஸலவாத்தினுடைய மகிமை அறிந்தவர்கள் ஒரு வினாடி போலும். இன்னொன்று, இந்த ஸலவாத்து இருக்கக்கூடிய இன்னொரு மகத்துவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற அமல்கள் எல்லாம் சில கால சூழ்நிலையில் சொல்ல முடியாது. உதாரணம், நாம் குளிப்பு கடமையா இருக்கக்கூடிய சூழலில் தொழக்கூடாது, குர்ஆன் ஷெரீஃபை ஓதக்கூடாது, குர்ஆனை தொடுவது கூடாது. இப்படி பலவிதமான நிபந்தனைகளும் நமக்கு இடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸலவாத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. கழிவறைகளிலும் அதுபோல் படுக்கை அறையில் மட்டும்தான் ஸலவாத்து சொல்லக்கூடாது. மாறாக உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். எல்லா சூழல்களிலும் ஸலவாத்தை நீங்கள் சொல்ல முடியும். மற்ற அமல்களுக்கு இப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்ததில்லை. இன்னொன்னு ஸலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு என்று தெரியுமா? மற்ற அமல்கள் எல்லாம் முகஸ்துதிக்காக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஒப்புக்கொள்ள மாட்டான். நாம் 2 ரக்காயத்துகள் தொழுகிறோம், அதை அந்த நபர் என்னை பார்த்து இவன் தொழுகையாளி என்று புகழ வேண்டும் என்ற நியத்தோடு நோக்கத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஒப்புக்கொள்ள மாட்டான். அதே போலதான் ஹஜ்ஜு, ஜகாத்து எல்லாமலும் அப்படிதான். ஆனால் ஸலவாத்தை மட்டும் ஒரு ஆள் என்னை பார்த்து இந்த ஆள் அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய ஆள் என்று நம்மளை பார்த்து முகஸ்துதிக்காக சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருவன் ஸலவாத்து சொன்னாலும் அவனுக்கு ஸலவாத்து சொன்ன நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். எனவே ஸலவாத்தினுடைய சிறப்புகளை நாம் அதிகமாக உணர்ந்து இந்த மீலாது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த 1500வது மீலாது நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு சுன்னத்தை பற்றி பிடிப்பவர்களாகவும் அவர்களின் மீது திரு ஸலவாத்தை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்தியதன் காரணமாக கண்டிப்பாக நாளை சுவனபதியில் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சந்தைப்படுத்துவான். அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரும் சொன்னதும் கேட்டதை எல்லாம் சாலிஹான நல்ல அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் கொண்டு அவர்களுடைய மஹப்பத்தில் அதிகமாக அவர்களுடைய மீதுண்டான அந்த காதலில் வீழ்ந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மரணிக்கக்கூடிய தருவாயில் கலிமா ஷஹாதத் சொல்வதோடு ஸலவாத்து சொல்லி மரிக்கக்கூடிய மரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுன்னத்தான முறையில் மரணம் நமக்கு ஏற்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. நாளை சுவனபதியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அந்த தூரத்தில் இருந்தாவது கண்மணி நாயகத்தை கண்டுகளித்து ஆனந்த பூப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பளித்து தருவானாக. அவர்கள் திருக்கையில் இருந்த ஹவுலுல் கௌசர் வாங்கி குடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் தருவானாக. நம்மை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் உற்றார்களுக்கும்
உஸ்தாதுமார்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.